சில வருடங்களுக்கு முன்பு செல்வம் தன்னோட ஆத்தா பேச்சு கூட தனியாக வாழ்ந்து வந்தான். இவங்களோட தொழில் என்னன்னா ஆடு மாடு மேய்க்கிறது. அப்படித்தான் ஒரு நாள் செல்வம் தன்னோட ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு மேய்ச்சல் காட்டுக்கு போனான். அப்போ அந்த வழியாக ஒரு வண்டி மாடு போக அவனும், இங்கே பாருடா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் எங்கேயாவது போகணும்னா வண்டி மாடு கட்டிக்கிட்டு போகிறாங்க, எங்கே போனாலும் கால் நோவாமல் நடக்காமல் உட்காந்துக்கிட்டு தான் போகிறாங்க. நாமளும் இருக்கமே, எங்கே போனாலும் நடந்து எல்லா மூட்டை முடிச்சுகளை தூக்கிக்கிட்டு, சி எனக்கு நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் எப்போ வண்டி மாடெல்லாம் வாங்கிறது, நம்ம பொழப்பு இப்படியே போயிடும் போல், விடிஞ்ச ஆடு மேய்க்கிறது, இதெல்லாம் என்ன வேலை, அவன் எப்படி வாழ்கிறான், நான் என்னமோ ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு திரியிறேன், கடைசி வரைக்கும் இதே நிலமை தான் போல். இப்படி செல்வம் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு தன்னை மறந்து பேசிகிட்டு இருக்க அந்த பக்கம், டே எவன்டாவன் ஆடு மாட்டெல்லாம் வெள்ளாம காட்டுல மேய விடுறது, என்னோட பயிரெல்லாம் நாசமா போச்சு, எவன்டாவன் விளங்குவியா நீ, பயிருக்கு பதில் சொல்லிட்டு நீ ஆட்டை ஓட்டிட்டு போ, பயிருக்கு பதில் சொல்லாம போனா இந்த ஆட்டை விட மாட்டேன் பாத்துக்கு. ஐயோ மல்லிகா, தெரியாமல் செஞ்சிட்டேன், நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னோட ஆட்டை விட்டுரு, இனிமே இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். என்னது கவனக்குறைவா இருந்துட்டியா, ஆடு எவ்வளவு பயிர் கடிச்சிருக்கு பாத்தியா, இதுக்கு காசை கொடுத்துட்டு ஆட்டை பிடிச்சிட்டு போ, இல்லைன்னா ஆட்டை இங்கேயே விட்டுட்டு போ. ஐயோ, என்னோட ஆத்தா ஆடு இல்லைன்னா என்னை பேசியே சாகடிச்சிரும், வீடு 2 பெரிய பிரச்சனை ஆயிரும், என்னோட ஆட்டை விட்டுரு மல்லிகா, இனி இந்த பக்கம் ஆடு ஓட்டிக்கிட்டே வரமாட்டேன். நீ 1000 காரணம் சொன்னாலும் காசு கொடுக்காம ஆட்டை விட மாட்டேன், இல்லைன்னா பஞ்சாயத்தை கூட்டி வசூல் செய்வேன் பாத்துக்கு, போய் காசை எடுத்துட்டு வா, அது வரைக்கும் ஆடு இங்கேயே இருக்கட்டும். செல்வம் எவ்வளவு சொல்லியும் மல்லிகா கேட்கல. அதனால செல்வம் தன்னோட அம்மா கிட்ட காசு வாங்க வந்தான். அவனோட அம்மா கிட்ட காசு வாங்குறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. என்னடா பொறைக்கு வர வேண்டியவே இப்பவே வந்து நிக்கிற, என்ன விஷயம், ஏதாவது உடம்புக்கு இது சரியில்லையா, ஆடெல்லாம் எங்க போச்சு? ஆத்தா, ஆடு மல்லிகா காட்டில் பயிரை கடிச்சிருச்சு, அதனால மல்லிகா ஆட்டை பிடிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறா, பயிருக்கு காசு கொடுத்தா தான் தரேன்னு சொல்கிறா, காசு கொடு ஆத்தா, ஆட்டை ஓட்டிட்டு வரேன். என்னடா இது பொண்ட போனவன் துணிமணியை விட்ட கதையா இருக்கு, மேய்ச்சலுக்கு போனா ஆட்டை இப்படி விட்டுட்டு வந்திருக்கிற, போறைக்குள்ள ஒழுங்கு மரிவாதையா ஆட்டை ஓட்டிட்டு வா, இல்லைன்னா வந்துடாத. ஆத்தா, மல்லிகா காசு கேட்குறா, நான் எங்கே போவேன் காசுக்கு, நீ தான் எல்லா காசையும் வாங்கிக்கிறீல, நான் ஆடு மேய்க்கிறதுக்கு முதல்ல கூலி கூட ஆத்தா. ஏது கூலியா, 3 நேரம் கொட்டிக்கிறீல்ல, அது யாரு தருவா, ஆட்டை விட்டுட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து வேக்கானம் பேசுகிறான், வேக்கானம், ஆட்டோடவா இல்லைன்னா பொறைக்கு வீட்டு பக்கம் வந்துடாத. இப்படி தன்னோட ஆத்தா பேச வேறு வழி இல்லாமல் வீதியில் நின்றுக்கிட்டு தனியாக பேசிகிட்டு இருந்தான். என்னடா இது, காசு இல்லாமல் போனால் ஆடு கிடைக்காது, ஆடு இல்லாமல் வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்காது, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இப்படி புலம்பிகிட்டு இருக்க பக்கத்தில் இருக்கிற பட்டியிலிருந்து ஆடு கத்துற சத்தம் கேட்க செல்வமும், வேறு வழியே இல்லை, இந்த பட்டியிலிருந்து ஆட்டை திருடி சந்தையில் விற்று வர காசை மல்லிகா கிட்ட கொடுத்துட்டு ஆட்டை மீட்க வேண்டியது தான். இப்படி சொல்லிட்டு ஆட்டை திருடிட்டு சந்தைக்கு போனான். அங்கே போனால், என்னடா செல்வா, உன்னோட ஆத்தா இல்லாமல் ஆடு விற்க வரமாட்டேயே, இன்னைக்கு என்ன ஒத்தையாக வந்திருக்க, என்ன விஷயம்? ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை மதி, அதுதான் நானே வந்திருக்கேன், இந்த ஆடு எவ்வளோ விலை போகும்னு நீயே பார்த்து சொல்லு, நீயே வச்சுக்குவே, ஆத்தாவுக்கு வைத்தியம் பார்க்க காசு இல்லை. என்னடா அது, ஆடு நல்லா தான் இருக்குது, வம்பா வைக்கிறானே, சரி கம்மியான விலைக்கு வாங்க வேண்டியதுதான், பேச்சு கிளவி எத்தனை நாள் விலையை சொல்லி அதில் இருந்து இறக்காமல் அதிக விலைக்கு ஆட்டை விற்றுருக்கோம். சரிடா செல்வா, 100 ரூபா கொடு, பார்த்தா 80 ரூபா தான் வரும் போல், நீ ஏதோ ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, 100 ரூபா கொடு. என்னடா அது, 200 ரூபா ஆட்டை 100 ரூபாய்க்கு கேட்குறான். சரி, நமக்கு மல்லிகாவுக்கு கொடுக்க காசு இருந்தால் போதும், இது என்ன நம்ம ஆடா? இப்படி சொல்லிட்டு திருடுன ஆட்டை விற்று மல்லிகா கிட்ட காசு கொடுக்க வந்தான். இந்தா மல்லிகா, உன்னோட பயிருக்கான காசு, என்னோட ஆட்டை விடு, பொழுது சாயங்காட்டி நான் வீட்டுக்கு போகணும். உன்கிட்ட இப்படி வசூல் பண்ணனா தான் காசை வாங்க முடியும், பகல்ல ஆட்டை பயிர்ல மேய விட்டுவிட்டு கனவு கண்டுட்டு இருக்கிறான், ஆடு மேய்க்கிற மொகரைய பாரு, போ, இனி இந்த பக்கம் வந்துடாத. இப்படி செல்வம் காசை கொடுத்துட்டு ஆட்டை ஓட்டிட்டு போக அந்த பக்கம் பேச்சு வயல் பக்கமாக நடந்து வர, ஆட்டை வாங்கின மாதிரி எதிரில் வர, என்ன பேச்சு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், செல்வம் வைத்தியம் பார்க்க காசு இல்லைன்னு ஆட்டை விற்றான் சந்தையில். என்னது, ஆட்டை சந்தையில வித்தானா? எனக்கு என்னடா, நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கிறேன், இன்னைக்கு வரட்டும், 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன்.
ஒரு வழியாக செல்வம் ஆட்டை ஓட்டிட்டு வீடு வந்து சேர, ஏண்டாடே, எவ வீட்ட ஆட்டை திருடி வித்த? இது என்ன புது பழக்கம்? ஏழையா இருந்தாலும் கஞ்சி குடிச்சிட்டு ஒழுக்கமா இருக்கணும். இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா? ஆத்தா நான் திருடன் தான் ஒத்துக்கிறேன், அதுக்கு காரணம் நீ தான். இப்போ என்னோட திருட்டில் உனக்கும் பங்கு இருக்கு. என்னோட கவனக்குறைவால் ஆடு பயிரில் மேய்ஞ்சிருச்சு. மல்லிகா காசு கேட்டது தப்பு இல்லை, விவசாயம் முதலீடு பண்ணியிருக்கா. கவனக்குறைவு மனிதனோட இயல்பு தான். ஆனால் நீ என்னைய மன்னிச்சு காசு கொடுத்துருந்தீனா நான் திருடனா மாறி இருக்க மாட்டேன். நான் திருட சூழ்நிலையை உருவாக்குனதே நீ தான். ஒரு வழியாக பேச்சு தன்னோட தப்பை உணர்ந்தாங்க. அந்த பக்கம், அப்பா, நீங்க வாங்கிட்டு வந்த ஆட்டை நாய் கடிச்சிருச்சுப்பா. ஆடு செத்து போச்சுப்பா. அடுத்தவனை ஏமாற்றி வாங்கிட்டு வந்தனில்ல, கடவுள் சரியான பாடத்தை கொடுத்துட்டாரு. இனி எவனையும் ஏமாற்ற மாட்டேன். எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் கவனமாக இருக்க முடியாது. சில தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். தவறுகளை மன்னிக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. சூழ்நிலையை பயன்படுத்தி ஏமாற்றுவது அதை விட பெரிய தவறு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.